Good afternoon students. Today we are going to discuss about concentration of a solution. Concentration is nothing but a solution contains more amount of solute in that particular solvent. Okay, solvent or solution is called concentration of a solution. So according to their concentration or based on concentration, a solution can be classified into two, that is mass percentage and volume percentage. Mass percentage. We are all know very well mass percentage. Mass is a quantity of matter contained in an object is called mass. We express in mass, gram, kilogram, everything. Okay, gram. Mass percent. The formula for mass percentage is mass of solute divided by mass of solution into 100. Solution is nothing but, in our lesson also solution is nothing but the amount of solute plus solvent dissolved in some particular amount of solvent is called solution. So the formula becomes mass of solute divided by mass of solute plus solvent because of solution. Okay, solvent into 100. Okay, this is the formula for mass percentage of a solution. Okay, usually we are using mass percentage means weight divided by weight symbol நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆயின்மெண்ட் வாங்குகிறோம், ஓகே, ஒரு பேஸ்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டியூபுக்கு நீங்கள் பின்னாடி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் W/W அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பிகாஸ் இட் இஸ் அன் மாஸ், ஓகே, இட் இஸ் அன் வெயிட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் ஒன் மோர் திங் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் டெம்பரேச்சர். ஓகே, வி ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். ஸோ அதில் உள்ள ஒன்றுமே நடக்காது. ஸோ அதனோட எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ சேம் வேல்யூ சேம் கெப்பாசிட்டி தான் வந்து அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் பர்சன்டேஜ். சிமிலர் டு மாஸ் பர்சன்டேஜ். ஒன்றும் இல்லை, மாஸ் இருக்கிற இடத்துல தூக்கி அப்படியே வால்யூம்னு போட்டால் அதான் வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ வால்யூம் நம்ம என்ன எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா மில்லி லிட்டர் டு லிட்டர் நம்மளுக்கே தெரியும், லிட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ வால்யூம்ன்றதால இந்த வெயிட்னு வராது. ஸோ அப்போ என்ன மாற்றிக்கணும், வால்யூம் பை வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் சிரப், நம்ம எல்லாருமே சிரப் குடிச்சிருப்போம் இல்லை டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சிரப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூமில் தான் இருக்கும். 5 ml 10 ml 15 ml நம்ம குடிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த வால்யூமில் இருக்க சொல்ல, பட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வால்யூம் சேஞ்சஸ். பிகாஸ் ஒரு சிரப் இருக்குது, ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் அது கொடுக்க சொல்ல அதில் லிக்விட் சம் வாலடைல் லிக்விட் இருக்கும், அது எவாப்ரேட் ஆகி போச்சுன்னா ஸோ அது என்ன பண்ணும், அதனோட அமௌண்ட் அதாவது குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம என்னவா மாற்றிடும், வால்யூம். இதனோட ஃபார்முலா மாஸ் பர்சன்டேஜ், அதாவது வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே என்னவா மாறிடும், வால்யூமாக மாறிடும். ஸோ அப்போ இங்கே சேம், இது சேம் தான். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் சேம் வால்யூம் ஆஃப் solute plus solvent. Okay, so all the students, so மாஸுக்கும் வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அது டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகாது, பட் வால்யூம் வந்து டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் they are giving the components that are present in volume as well as weight. Okay, first solution syrup, mouth wash, antiseptic solution, household disinfectants இதெல்லாம் நம்ம வால்யூமில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆயின்மெண்ட், ஆன்டாசிட், சோப் இதெல்லாம் வந்து நம்ம வெயிட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி, ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தேர், தட் இஸ் ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் crystallization. Hydration is nothing but presence of water molecule in that content, in that matter. Okay, hydration. Hydration is nothing but presence of water molecule. ஓகே, தட்ஸ் ஆல். ஒரே லைனில் வந்து ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, எப்படி மிஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிறிஸ்டல், இப்போ ஃபார் நம்மளோட கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் சால்ட் தான். ஓகே, ஒன் இஸ் கலர்லெஸ், another ஒன் இஸ் கலர்டு சால்ட். ஸோ எல்லா ஆர்கானிக் சால்ட்டுமே 2 types நம்ம செப்பரேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ சம் சால்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இட் ஹாஸ் சம் மாய்ஸ்சர், ஆக்சிடைஸ் ஆகும், ரிடக்ஷன் ஆகும். அதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ வித்தவுட் வாட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட காப்பர் சல்ஃபேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் நம்மளுக்கு 5 வாட்டர் மாலிகுல் இல்லை அப்படின்னா இதனோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்.
which means colorless அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கும், பட் கலர்லெஸ் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் கலர். ஸோ அதோட கலர் என்ன அப்படின்னா ப்ளூ கலர். அதனால தான் நம்ம அது ப்ளூ விட்ரியால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ளூ விட்ரியால். ஸோ வித்தவுட் வாட்டர் மாலிகுல். ஸோ அப்போ காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ணுது, இட் அப்சர்வ்ஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணி அது என்னவா மாறுது, ப்ளூ கலர் சாலிடாக மாறுது இல்லைங்களா. ஸோ தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் மீன்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எத்தனை சொல்லுங்கள் பாருங்கள், இதுக்கு 5. ஓகே, ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ அப்போ நீங்களே வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட் எழுதியாச்சு, அதனால் அவங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் எப்சம் சால்ட் எழுதுகிறேன். எப்சம் சால்ட். எப்சம் இஸ் நத்திங் பட் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் ஜிப்சம். Gypsum salt, calcium sulfate dihydrate. Next green vitriol. Green vitriol is nothing but ferrous sulfate, iron 2 sulfate heptahydrate. Next white vitriol. White vitriol, zinc sulfate heptahydrate. ஸோ இதனோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஹைட்ரேஷன் பவர் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதனோட ஹைட்ரேஷன் வந்து 7. ஏன் மிஸ் 7? பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 7 வாட்டர் மாலிகுல்ஸ். இதனோட ஹைட்ரேஷன் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும், 7. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து 7 தான் வந்து வரும். ஓகே, திஸ் இஸ் கால் ஹைட்ரேஷன் ஆர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஹைட்ரேஷன் அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஒரு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சொன்னேன் இல்லைங்களா, அதை அப்சார்ப் பண்ணுற அந்த தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் நடக்கிறதால தான் என்ன பண்ணுது, அங்கே ஹைட்ரேஷனே நடக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம அதுக்கு பார்த்தோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுலை வந்து அந்த மாலிகுல் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது, அதுதான் நம்ம ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சால்ட்ஸை நம்ம ஹீட் பண்ணுறச்சு நம்மளுக்கு என்ன மிஸ் நடக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 5 கிராம் ஆஃப் சால்ட்டை நான் எடுத்துக்கிறேன். காப்பர் சல்ஃபேட் நம்மளோட ப்ளூ விட்ரியால் நம்ம எடுத்துக்குவோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையே உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள். ப்ளூ விட்ரியால் என்ன பண்ணுது, CuSO4.5H2O, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம ஒரு ஹேரோ மார்க் போட்டோன்னா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணுறச்ச என்ன நடக்கும், ஸோ இதில் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி போகும், செப்பரேட் ஆகி தனியாக பிரிஞ்சு வந்துடும். காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் 5H2, ரிமூவல் ஆயிடுச்சு 5H2O. இதனோட கலர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலர்லெஸ், அதாவது ஒயிட் கலர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சிமிலர் இந்த ப்ராசஸ் இட் இஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் இஸ் நத்திங் பட் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அதை கூல் பண்ணுறேன். ஓகே, கூல் பண்ணுறச்ச இல்லைனா ஆடிங் வாட்டர், நான் வாட்டர் ஆட் பண்ணுறச்ச சேம் எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். மெக்னீஷியம் சல்ஃபேட் இஸ் நத்திங் பட் எப்சம் சால்ட், நம்மளுக்கே தெரியலைங்களா, மெக்னீஷியம் சல்ஃபேட் 7H2O which gives சேம் ஹீட் பண்ணுறச்ச நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மெக்னீஷியம் சல்ஃபேட். இது வந்து பிஃபோர் ரியாக்ஷன் ஆஃப்டர் ரியாக்ஷன் இது வந்து ஒயிட் கலர் தான். இது வந்து கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமார்ஃபஸ் இஸ் நத்திங் பட் நாட் டெஃபினட் ஷேப். ஓகே, ப்ளஸ் 7H2O. ஸோ சேம் கூலிங் ப்ராசஸ்லேயே திரும்ப அது என்ன மாறிடும், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் வந்து சேம் நம்ம கூல் பண்ணுறச்ச அதனோட ஹைட்ரேட்டட் சால்ட்டாக அதை ஃபார்ம் பண்ணிடும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.